Illustration 48 for CMA intermediate and CA intermediate students. Illustration 48, in the course of manufacture of main product B, byproduct A and B also emerge இல்லையா, அதாவது மெயின் ப்ராடக்ட் P யோட பை ப்ராடக்ட் A and B என்ன செய்யுது, எமர்ஜ் ஆகுது. நம்மளோட மெயின் உருவாக்குறது வந்து என்னதான், P தான். பட் P கூட A plus B என்ன செஞ்சது, the joint expenses of manufacture amount of 1,19,550. All the three products are processed further after separation and sold as per this given below. All the three products are processed further after separation and sold as per data given below. அப்போ ஃபர்தரா காஸ்ட் செலவு பண்ணி தான் இது பண்ணி நினைக்கிறாங்க, விற்கிறாங்க. அடுத்தது சேல்ஸ், மெயின் ப்ராடக்டோட சேல்ஸ் காஸ்ட் இன்கர்ட் ஆஃப்டர் செப்பரேஷன். பை ப்ராடக்ட்டுக்கு அதே கான்செப்ட் தான். பர்சன்டேஜ் as profit as percentage of sales ல சொல்றோம். ஃபர்ஸ்ட் காஸ்ட்ல சொல்லிக்கலாம், இந்த தடவை சேல்ஸ்ல சொல்லலாம். அப்ப சேல்ஸ் 25% அப்படியே போட்டுக்க வேண்டியதான். டோட்டல் ஃபிக்ஸ்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் 10% of total cost of sales which are apportioned to the three product in the ratio of 20:40:40. அப்ப 100 ரூபா வந்துச்சுன்னா 20 ரூபா 40 ரூபா 40 ரூபான்ற கான்செப்ட்ல வந்துருந்தாங்க. ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஷோயிங் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் டு தி மெயின் ப்ராடக்ட் அண்ட் பை ப்ராடக்ட். If the byproduct A is not subjected to further processing and is sold at the point of separation of for which there is market 58,500 without incurring any selling expenses. அப்ப என்ன சொல்றாங்க, ஒருவேளை B byproduct A is not subjected to further process and it is sold at the point of separation for which there is a market at 58,500 without incurring any selling expenses. இல்லாமே அதுக்கு மார்க்கெட்டபிள் லெவல் இருக்குது, 48,500 ரூபாய்க்கு 58,500 ரூபாய்க்கு இருக்குது, என்னது சேல் ஆகுமான்ற. would you advise its disposal at this stage or not? So workings. அப்ப இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன செய்யணும், ஜாயிண்ட் காஸ்ட், செப்பரேஷன் காஸ்ட், ப்ராஃபிட் ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லணும் இல்லையா. அப்ப சிம்பிளான விஷயம் நம்ம இதுக்குள்ள போறதுனாலயே சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட். அப்ப இதான் டோட்டல் காஸ்ட் மைனஸ், நம்மளுக்கு எப்படி சொல்றேன், இப்படி எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் சார், இதெல்லாம் பார்க்காம சேல்ஸ்ல இருந்து ப்ராஃபிட் கழிச்சா என்ன கிடைச்சிரும், காஸ்ட். இந்த காஸ்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், டோட்டல் காஸ்ட்னு சொல்றோம். இந்த டோட்டல் காஸ்ட்ல இருந்து செப்பரேஷன் காஸ்ட் கழிச்சிட்டா கிடைக்கக்கூடியது ஜாயிண்ட் காஸ்ட். அப்ப இந்த காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஜாயிண்ட் காஸ்ட் பிளஸ் செப்பரேஷன் காஸ்ட். அப்ப இங்கேயே ஆன்சர் நமக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட. நம்ம கணக்கு படிக்கவே தேவையில்லை, இவ்வளவுதான் கணக்கு. சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட், தட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஜாயிண்ட் காஸ்ட் பிளஸ் செப்பரேஷன் காஸ்ட். இதுல ஏதாவது ஒரு காஸ்ட் தெரிஞ்சா ஒரு காஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப டோட்டல் காஸ்ட் இஸ் காஸ்ட், அந்த காஸ்ட்ல இருந்து செப்பரேட் காஸ்ட் கழிச்சா என்ன கிடைச்சிடும், ஜாயிண்ட் காஸ்ட். அப்ப இந்த கணக்கு இதான் ஃபார்முலா. இந்த கணக்குல இப்ப பார்த்த எல்லா கணக்கும் இதான் ஃபார்முலா. பட் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கிளியரா. சி அப்ப நம்ம எங்க போறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஷோயிங் அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட் நம்ம வர போறோம்ங்க. அப்ப ஜாயிண்ட் காஸ்ட் என்பது என்னது, டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஜாயிண்ட் காஸ்ட் பிளஸ் செப்பரேஷன் காஸ்ட். என்னங்க, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், சேல்ஸ் வந்து ப்ராஃபிட் கழிச்சு ஒரு காஸ்ட் கண்டுபிடிக்கும். அப்ப வாட் இஸ் சேல்ஸ், 90,000, அதுல 25%. அப்ப சேல்ஸ் எவ்வளவு, 98,000, அதுல 25% 22,500 ரூபாய். அப்ப 90,000 இருந்து 22,500 ரூபாய் போச்சுன்னா எனக்கு என்னங்க, 67,500 ரூபாய். இதான் எனக்கு என்னது, காஸ்ட். புரிஞ்சுதுங்களா இல்லையா. இதுல செல்லிங் எக்ஸ்பென்சஸ் சொல்றேன். பிக்ஸ்டு செல்லிங் எக்ஸ்பென்சஸ் இஸ் 10% of total cost of sales. So this is total cost of sales. இது total cost of sales. இது வந்து cost of sales of product B which is cost total cost of sales. அவன் என்ன சொல்றான், working note 2 போங்க அப்படின்றானுங்க. So go to working note 2. சரி போய் தான் பாப்போம் என்னதான் சொல்ல வராங்க. So total selling expenses என்ன சொல்றான், 10% of cost of sales. என்னங்க, அப்ப நமக்கு எங்கே நான் சொன்னேன், இங்க பாருங்க, இதுதான் வந்து என்னது டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். என்னங்க, 1,49,500 ரூபாய் தான். அதுல 10% போட்டா எவ்வளவுங்க, 14,950. இதான் நீங்க என்ன ரேஷியோல பிரிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 20:40:40. அப்ப 14,950 இன்டூ 20 டிவைடட் பை 100 போட்டீங்கன்னா 2,000. அப்புறம்
14,950 into 40 divided by 100. ஸோ ரெண்டுத்துக்கு அதே வரும். ஸோ உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. சார் இப்போ வாட் இஸ் போஸ்ட் செப்பரேஷன் காஸ்ட்? தே ஹேவ் கிவன். என்னங்க அவனே கொடுத்துக்கிறான். எங்க காஸ்ட் இன்கர்டு ஆஃப்டர் செப்பரேஷன் 6,000 5,000. இது செப்பரேட் காஸ்ட் இல்லையா? அப்போ நான் சொன்னேன் டோட்டல் காஸ்ட்ல இருந்து செப்பரேஷன் காஸ்ட் கழிச்சு என்ன காஸ்ட் கிடைச்சிடும்? ஜாயிண்ட் காஸ்ட் கழிச்சிடும். அப்போ செல்லிங் எக்ஸ்பென்சஸ் என்ன சார் போறீங்க? அது ஒரு செப்பரேஷன் காஸ்ட் தான் கிட்டத்தட்ட. அப்போ டைரக்டா எதுவுமே சொல்லி இந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸ் பத்தி சொல்லட்டும், இது வந்து டைரக்டா கழிச்சிடலாம். பட் அவன் அங்கே எக்ஸ்பென்ஸ் சொன்னா திருப்பி என்ன செய்யணும்? இந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸை கழிச்சுட்டு எக்ஸாக்டா பார்க்க போனா டிசிஸை ஜாயிண்ட் காஸ்ட். அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் வேணும். சார் எப்படிங்க சார் வாட் இஸ் ஜாயிண்ட் காஸ்ட் அப்படின்றீங்க? அப்போ ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டில் ஒரே ஒரு இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க உள்ள வந்து செப்பரேட் விட்டாங்க 4 வீட்டை. 4 பேரும் பயன்படுத்துறாங்க. ஒருத்தர் 100 யூனிட் பயன்படுத்துறாரு, ஒருத்தர் 200 யூனிட் பயன்படுத்துறாரு, ஒருத்தர் 300 யூனிட் பயன்படுத்துறாரு, ஒருத்தர் 3 5 6, ஒருத்தர் 400, 4 3 7 9 10, மொத்தம் 1000 யூனிட்ஸ் பயன்படுத்துறாங்க. கரண்ட் பில் 1000 ரூபா வந்துருச்சுன்னா இதுல யாரு 400 ரூபா கொடுக்கணும்னா, யாரு அதிகமா யூட்டிலைஸ் பண்றாரோ அவர் தான் என்ன செய்யணும்? 400 ரூபாய். இவர் என்ன செய்யணும்? இவர் எவ்வளவு செய்யணும்? இவர் எவ்வளவு செய்யணும்? அப்ப பாருங்க 200 300 600 + 400 1000 ரூபாய் காலி ஆயிடுச்சு. அப்போ ஒரு இபி சரி இபில 4 வீடு இருக்குது, 4 பேர் ஈக்குவலா 250 ரூபா 250 தரது இல்லை. யார் எவ்வளவு யூஸ் பண்றாங்களோ அவ்வளவுதான் தரும். அப்ப ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒரு ப்ராசஸிங் காஸ்ட் உள்ள வருதுன்னா, ஒரு ரா மெட்டீரியல் வந்து ஒரு காஸ்ட் வெளியே போய் ஒரு ஸ்பிட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன வெளியே போகுதுன்னா, அப்ப இந்த காஸ்ட்டுக்கு வந்து செலவாயிடும். ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு ரா மெட்டீரியல் விடுறேன், இந்த ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த ஸ்பிட் ஆஃப் பாயிண்ட் வாங்கி ஆகக்கூடிய செலவு தான் என்னது? ஜெனரல் எக்ஸ்பென்ஸ், ஜாயிண்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடம் தான் ஜாயிண்ட் காஸ்ட். அப்படின்னா எப்படின்னா, எவ்வளவு 1000 ரூபாய் செலவாச்சுன்னா அந்த 1000 ரூபாயில எது அதிகமோ அதுக்கு தான் என்ன செய்யணும்? அதிக செலவு பண்ணணும். அந்த மாதிரிதான் இந்த பாயிண்ட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஷேர் ஆஃப் ஜாயிண்ட் காஸ்ட்னா என்ன? யார் அதிகமாக சேல்ஸ் அல்லது யார் அதிகமாக காஸ்ட் செல்லிங் காஸ்ட் அதிகமாகுது. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் எதுதான் அதிகமா இருக்குது? ப்ராடக்ட் பி தான் அதிகமா சேல்ஸ் ஆயிருக்குதுன்னா அப்ப அந்த காஸ்ட்ல எக்ஸ்பென்சஸ் எதுக்கு தான் நம்ம அப்போர்ஷன் அதிகமா பண்ணணும்? நீங்க எல்லாரும் ஈக்குவலா ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேள்வி கேட்குறீங்க. அதுக்காக நான் உதவி செய்யறேன். அதுக்காக நான் சொல்றேன் இப்படிதான். ஏன் சார் அப்படி நம்ம ஈக்குவலா எடுத்துக்கொள்ள கூடாதுன்னா, ஈக்குவலா ஏன் செய்யக்கூடாதுன்னா, ஈக்குவல் போடக்கூடாது. பேஸ்ட் ஆன் சேல்ஸ். சேல்ஸ் எது அதிகமாகுதோ அதுக்கு தான் எக்ஸ்பென்சஸ் அதிகமா கொடுக்கணும். லாஜிக் தான் இந்த இடத்துல என்ன செய்யுது உட்காருது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஜாயிண்ட் காஸ்ட்ல வந்து ப்ராடக்ட் வீக் தான் அதிகமான செலவாகுது. அப்போ ஜாயிண்ட் காஸ்ட் 1,19,550 ரூபாய் இருந்தாலும் இந்த காஸ்ட் வந்து இப்படிதான் போகுதுன்னு சொல்ல வராங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏல வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு? ஜாயிண்ட் காஸ்ட் எடுத்தாச்சு. பாயிண்ட் பி என்ன சொல்ல வரோம்? இஃப் த ப்ராடக்ட் பி இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஃபர்தர் ப்ராசஸிங். என்னங்க? ப்ராடக்ட் பி ப்ராடக்ட் ஏ இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஃபர்தர் ப்ராசஸிங் and is sold at the separation for which there is market என்ன இருக்குங்க 58,000 ரூபாய் இருக்குன்றாங்க இல்லையா? அப்ப ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்லயே எவ்வளவு போகுது? அது 58,500 ரூபாய்க்கு போகுது. சரி, அப்ப ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்ல 500 ரூபாய்க்கு போனா அது ஜாயிண்ட் காஸ்ட் கழிச்சிருங்க. ஜாயிண்ட் காஸ்ட் எவ்வளவு? 37,020 ரூபாய். அப்ப சொல்றாங்க சேல் பிரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் பி அட் ஸ்பிளிட் ஆஃப் பாயிண்ட்லயே எவ்வளவு இருக்குது? அதுக்கு 58,500 ரூபாய் இருக்குது. அப்ப ஷேர் காஸ்ட் எவ்வளவு இருக்கும்? ஜாயிண்ட் காஸ்ட் 37,020 ரூபாய். ஏன்னா அது வரைக்கும் செலவாயிருக்கும்லவா? அந்த செலவு நம்ம கழிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஃபர்தர் ப்ராசஸிங் தான் போகல. ஆனா அந்த ஃபர்தர் ப்ராசஸ் முன்னாள் வரைக்கும் அதுக்கு செலவாயிருக்குது. எவ்வளவு? 37,020 ரூபாய். அதை கழிச்சிட்டா உங்களுக்கு எவ்வளவுதான் ப்ராஃபிட். ஸோ அப்போ ஃபர்தர் ப்ராசஸ்க்கு நீங்க போவே தேவையில்லை. சார் அப்போ ஃபர்தர் ப்ராசஸ் போனா எவ்வளோங்க சார் பாக்குறீங்க? அப்போ பிஃபோர் கோ டு ஃபர்தர் ப்ராசஸ் தேர் இஸ் அ ப்ராஃபிட் 21,480. பட் ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸ் 12,000 தான் கிடைக்குது. எப்படி சொல்றீங்க 12,000 தான் கிடைக்குதுன்னு? Listen very carefully. See that profit is 12,000. Why 12,000? Because they have given incurred after separation. இதெல்லாமே வந்து எல்லாம் சொல்லிக்கணும். மேல கூடிய பாயிண்ட் என்னதான்? All three processes are further processed after separation and sold as per details given. அப்ப இந்த சேல்ஸ் எல்லாமே வந்து ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்த சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் தான் கொடுத்துக்கிறான். அப்ப இந்த 20% 6 12 போட்டீங்க 12,000 என்பது என்னது? ஆஃப்டர். இதெல்லாம் என்னது? ஆஃப்டர் ஃபர்தர் ப்ராசஸ் தான்.
சி அப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ராடக்ட் ஏவ நான் வந்து ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணாம இருக்கிறது தான் பெஸ்ட்டு. அதுக்கு முன்னாலே எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? ப்ராஃபிட் கிடைச்சிருச்சுன்றது நீங்க என்ன செய்றீங்க? அந்த கம்பெனிக்கு நீங்க சஜஷன் பண்றீங்க. தட்ஸ் ஆல் ஐ திங்க். ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன்.